நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தல். இதுல புதிய தமிழகம் கட்சி தனித்து 61 இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்கு கிட்ட வாங்கி இருக்குது. மிகவும் எதிர்பார்த்த சில தொகுதிகள்ல கணிசமான வாக்குகள் வாங்கி இருக்கிறோம். இப்ப ஹாட் டாபிக் வந்து விஜய் தனி பெரும்பான்மையோடு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான இடங்கள் இல்லாம மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது தாவேகா. உள்ளபடியே இது நாம் நினைச்சதுதான், கணிச்சதுதான். எனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு அது தெரியும். நான் எல்லாரும் விஜயையும் தாவேகாவையும் குறைச்சு மதிப்பிட்டு அவங்களால இவ்வளவுதான் வாங்க முடியும், அவ்வளவுதான் வாங்க முடியும் அப்படின்னு பேசினப்ப கூட நான் தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக விஜயனுடைய தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளை வாங்குவாங்க. பல இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை போன்ற அந்த மண்டலங்கள்ல நிச்சயம் அதிகப்படியான இடங்களை வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கூடுதலாக தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது அப்படின்னு இப்போ உள்ள தாவேகாவினுடைய அரசியல் வருகை, அவர்கள் நடத்திய மாநாடு, இந்த மக்கள் மிக பெரும்பான்மையாக அவர்களுக்கு கொடுத்த ஆதரவு, நாம அங்கங்க விசாரிக்கக்கூடிய அந்த இன்புட்ஸ் சோர்சஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருந்தோம். ஆனா நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தனித்து போட்டியிடுவாங்கன்னு நான் நிச்சயமா நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், முதல் தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். ஏதோ அவங்க தன்னுடைய சக்தியை நிரூபிச்சு அடுத்த வரும் காலங்கள்ல இந்த இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட இயக்கங்களோடு கூட்டணி வச்சு அந்த தேர்தலை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த அரசியல் களத்துக்குள்ள தங்களே ஒரு மாற்று சக்தியாக வர்றாங்க. அந்த மாற்று சக்தியாக வருவதை மக்கள் நிச்சயமாக ஏற்கக்கூடிய இடத்துல இருக்காங்கிறத அவங்களும் அந்த பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மூவ் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில விஜயை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டவங்கள்ட்ட, விஜயை ரஜினிகாந்த போல குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவர் அந்த பீப்புள் அட்டென்ஷன், அந்த கிரௌட் அட்டென்ஷனை ஹேண்டில் பண்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அவர் நிச்சயமா பீப்புள்ஸோட பல்ஸ் எல்லாம் பார்த்துதான். ஏன்னா அவருடைய திரைப்படங்கள், அவருடைய பாடல்கள், ஒவ்வொரு நடவடிக்கையுமே ஒரு யூனிக்னஸ் இருந்தது. அதை நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதனால நாம அந்த மதிப்பீட்டை முன் வச்சோம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் திரளை திரட்டக்கூடிய ஆற்று, ஒரு கல்ட், ஆனா இவ்வளவு ஒரு சொற்ப இடங்கள் பத்தாம இப்படி அல்லோகலப்படுவாருன்னு நிச்சயமா நாம எதிர்பார்க்கல. இதற்கு முழு முதல் பொறுப்பேற்க வேண்டியவர் ஆதவ் அர்ஜுனா. இன்னும் சில பேர் சொல்ல விரும்பல, இவர்கள் தான் அந்த விஜயை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வட்டம். நிச்சயமாக விஜய் இதுல மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டார்னு தான் நாம எல்லாம் கருதும். ஏன்னா தேர்தலுக்கு முன்பு புதிய தமிழகம் கட்சி இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு மாற்று சக்தி வரும் பொழுது அதை முதலில் ஆதரிக்கக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடிய இயக்கமாக புதிய தமிழகம் கட்சி இருந்திருக்கு. காரணம், இங்கு தமிழ்நாட்டிற்கு தேவையே இந்த திராவிட இயக்கங்கள்ட்ட இருந்து ஒரு மாற்று சக்தி தான். அந்த வகையில் விஜயை மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாம் மதிப்பிட்டதோடு தேர்தலில் கூட்டணி வைத்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுல நம்மளுடைய பங்கு இருக்கணும்னு புதிய தமிழ் கட்சி நிறைய அளவுக்கான இது வந்தது. அந்த பக்கம் இருந்தும் கடைசி வரை ஒரு நல்ல இது இருந்தது. ஆனா லாஸ்ட் மினிட்ல அது சில காரணங்களால் அது அந்த கூட்டணி அமையப்பெறாம போயிடுச்சு. நாட் ஒன்லி புதிய தமிழகம், இது போல பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்ததா. அது இந்த தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர்னு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள்லாம் செஞ்ச பிழைதான். விஜய் மற்ற அரசியல் தலைவர்களை போல கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய டெமோகிராபிக்கலா அல்லது அந்த சோசியோகிராபிக்கலா இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் நீட்ஸ், இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் எல்லாம் அவ்வளவு நுணுக்கமா உள்வாங்கி இருப்பாங்களான்னா உள்வாங்கி இருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துலதான் இந்த அனுபவம் தேவைப்படுது. அரசியல் ரீதியான அனுபவங்கள் தேவைப்படுது. பெரிய வாய்ப்பாக செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில சேர்ந்தது உண்மையாவே தாவேகாவிற்கு மிகப்பெரிய பலம். அப்ப நம்ம எல்லாம் ஆள் மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டது, ஓகே இது ஒரு பெரிய குறையாக இருந்தது, விஜய்கிட்ட இருந்தது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்குது. சோ இங்க கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பல தகவல்கள் இவர் மூலமா போகும். சோ அதுவெல்லாம் பரிசீலிக்கப்படும் பொழுது என்ன கலை யதார்த்தம்ங்கிறத அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த அரித்மெட்டிக்கல், ரொபோட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் தாவேகா தோத்து போய் நிக்குது. உண்மையிலேயே வேட்பாளர்கள் தேர்வெல்லாம் ரொம்ப எளியவர்கள். சிலர் தவிர்க்க முடியாம வேற வழி இல்லை, அவங்களுக்கு வேட்பாளர்கள் நம்பி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருந்தது. அவங்க கிரவுண்ட்ல இருந்து சில அவங்களுக்கு விசுவாசமா இருந்தக்கூடியவர்கள், அவங்களால அவ்வளவுதானே முடியும். உண்மையாகவே 234 தொகுதிகள்ல மேக்சிமம் ஆஃப் நம்பர்ஸ்ல ஒரு நல்ல வேட்பாளர்கள் தேர்வு. எல்லா இடத்துலயும் பிழை செய்யாம, கரூர்ல 41 பேர் இறந்த விஷயத்த கூட கடந்து திரிஷா மேல அவளுக்கு அலிகேட் பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப் சங்கீதாவை வச்சு அலிகேட் பண்ணாங்க. எல்லாத்தையும் கடந்து வந்த விஜய்
இவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டியும் கூட இப்படி ஒரு இந்த எலி பொறியில போய் மாட்டிக்கிற மாதிரி, சின்ன விஷயத்துல போய் சிக்கிக்கிற மாதிரி இன்னைக்கு நிலைமை உண்மையாவே வருந்தத்தக்கது. ஏன்னா இதெல்லாம் விஜய் வந்துவிடக் கூடாது, விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான சக்தியா உருவாகி கூடாது, உருவாகி விடக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லையா? ஆளுநர் நியாயமா இந்நேரம் சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு அவரை ஆட்சி அமைக்க அழைச்சிருக்கணும். பட் அதுவும் நடக்காம இருக்கு. எவ்வளவு வாய்ப்புகள், அதாவது கால தாமதமாக ஆக இங்கு நிறைய ஓட்டைகள் விழக்கூடும். இந்த இடத்துலதான் காங்கிரஸ் கூட தப்பு பண்ணிருச்சு. விஜயும் கூட அந்த அனுபவமின்மையால் தப்பு பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு, எங்களுக்கு இந்த டிமாண்ட்ஸ் இருக்கு, அந்த அடிப்படையில போயிருந்தா கூட கதை மாறி இருக்கு. ஆனால் நாங்க இப்ப மட்டும் கிடையாது, உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தல், இனி ஆயுசுக்கும் நாங்க இவங்க கூட தான் இருப்போங்கிறது போல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு எளிதான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அரசியல்ல அவ்வளவு எளிதாக அதை கடந்து போயிட மாட்டாங்க. இப்ப ஒருவேளை சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பர்ஸா விஜய் உருவாகி இருக்க வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை தவற விட்டது விஜய் உடன் இருப்பவர்களுடைய ஸ்டேட்ஸ். உதாரணத்துக்கு நம்மளே வச்சுக்கோ. இப்ப புதிய தமிழகம் கட்சி விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு நிச்சயமாக தயாராக தான் இருந்தது. அதை அவர்கள் சரியான முறையான நடைமுறையில் அவங்க அணுகுனாங்கன்னா அதுக்கு தயார்னு தான் தலைவரும் கூட வெளிப்படையாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இப்ப அதெல்லாம் எங்க லேக் ஆச்சு? இப்ப 2021 தேர்தல்ல இவங்க இவ்வளவு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு எப்படி ஆணவத்தால் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன நிலைமையில 100 தொகுதிகளுக்கு மேல டெபாசிட் வாங்கல. தென் மாவட்டத்தில் துடைத்து எறியப்பட்டு விட்டது அதிமுக. ஆனா அது மாற்று சக்தியாக விஜய் அந்த இன்கம்பன்சியை அவர் எடுத்திருக்கலாம், டேக் ஓவர் பண்ணிருக்கலாம். அந்த இடத்துலதான் இந்த ரோபோட்டிக்கல் மூளை, இந்த சமூகத்தை பற்றி எந்த அடிப்படை அறிவும் இல்லாதவர்களுடைய ஆதவ அர்ஜுனாவை போன்றவர்களுடைய மூளை இவர்களுக்கு வினையா நின்ன கணக்கு. எல்லா கட்சியிலுமே ஒரு 4 பேர் இருப்பான், தன்னால முடியாததை, தனக்கு தெரியாதுன்னோ முடியாதுன்னோ ஒத்துக்க மாட்டான். அந்த இடத்துல தான் தப்பிச்சுக்கிறதுக்காக, தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு இருக்கிற ஆயுதம் என்னன்னா, ஏன்னா அவங்க அறிவுபூர்வமா ரிப்போர்ட் கொடுத்தோ என்ன இருக்கு ஃபீல்டுல என்றால் ரிப்போர்ட் கொடுக்க தெரியாது. ஆனால் அந்த தலைமையினுடைய முகஸ்துதியை பாடி, ஐயோ நீங்க வந்துட்டீங்கன்னா தமிழ்நாடே உங்களுக்கு தாங்க தவம் கடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு எதுக்குங்க இந்த சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணி, அவங்களுடைய ஆதரவு, இவங்களுடைய தயவு, அவங்களெல்லாம் இது பண்ணிட்டா நம்மளை பழையனு நினைச்சிருவாங்க, இப்படி கொடுத்து அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த தலைவரை குசிப்படுத்தி விட்டுரும். அந்த தலைமையை குசிப்படுத்தி விட்டுட்டா அவங்க அப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு சராசரியாக களத்துல இருக்கக்கூடியவங்களுக்கே சில நேரங்கள்ல அந்த முகஸ்துதியால் நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் பொழுது விஜய் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ் வராரு. அவருக்கு இன்னும் கூடுதலா அது 2வது போற இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறதை போல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கூடுதலா நம்பிக்கையை கொடுத்ததனுடைய விளைவுதான் இந்த நிலைமைக்கு காரணம். உதாரணத்துக்கு இப்ப தேனி மாவட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 டிவிக்கு அடிச்சிருக்காங்க, 2 செகண்ட் பிளேஸ் போடியும் ஆண்டிப்பட்டி. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப புதிய தமிழகம் கட்சி வாங்கிய வாக்குகள் குறைவா இருக்கலாம், அங்க போட்டி போடாம இருக்கலாம். இப்ப புதிய தமிழக கட்சி போட்டியிட்டால் இந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற திருநெல்வேலி, ஓட்டப்பிடாரம் தொகுதி, இந்த மாதிரியான தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 60-70 வாக்குகளுக்கு மேல இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில நாம வாக்களிச்சாலே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க வாக்களிச்சிருவாங்க. பட் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாக்களிச்சா கூட ஜெயிக்க முடியாது, இவ்வளவுதானே பாலிடிக்ஸ். சோ அப்படி நினைக்கக்கூடிய இடத்துல அந்த ஓட்டுகள்லாம் எங்க போகும்னா, பாரம்பரியமா திமுகவுக்கு போட்டவங்களோ அதிமுகவுக்கு போட்டவங்களோ புதிய தமிழகத்துக்கு இந்த முறை போடலான்னு நினைக்கிறதுக்கு மாற்றா ஒரு சக்தியை தேடி புதிய தமிழகம் கட்சி ஒருவேளை உடன் இருந்திருந்தால் ஓகே, பெரிய ஒரு மக்கள் சக்தி உள்ள ஒரு இயக்கமா தாவேக்கா அறியப்படுது. சோ கூடுதலா நாம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். சோ நமக்கு அரசியல் அதிகாரத்தை வாங்கி கொடுப்பதற்காக முன்னணி சக்தியாக இருக்கக்கூடிய நம்மளோட அரசியல் முகவரியாக இருக்கக்கூடிய புதிய முயற்சி கூட இருக்கும் பொழுது நமக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற சிந்தனையே வேண்டாம், நேர போய் நம்ம விஜய்க்கு போட்டுடலான்னு போட்டிருந்தா இன்னைக்கு 30-40 தொகுதிகளை தென் மாவட்டத்தை ஒட்டி இவர்கள் தவறவிட்ட தொகுதிகளை எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க தவற விட்டதுக்கும் வெற்றிக்குமான இடைவெளி கொஞ்சம் குறைவுதான். சோ இந்த மாதிரியான பேலன்சிங், சோசியோ பேலன்சிங்கை எடுத்து சொல்றதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கு ஒரு தனித்த அறிவு, அந்த ஆற்றல் வேணும். அது இல்லாததுனால இன்னைக்கு தேனியில மட்டும் 2, அது போல அப்படியே மதுரை, திண்டுக்கல் அப்படியே எடுத்துட்டு வாங்க, தென்காசியில எல்லாம் 1 கூட கிடையாது. இப்ப தென்காசியில எல்லாம் மொத்தமா தட்டி தூக்கிருக்கலாம். புதிய தமிழ் கட்சி ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய பகுதி சோசியலா. சோ அதை பொலிட்டிக்கலா கன்வெர்ட் பண்றதுக்கான வெறும் அரித்மேட்டிக் மட்டும் வச்சல, இது ஒரு ஐடியாலஜிக்கல் அண்ட் சோசியாலஜிக்கலா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஓட்ஸ், ஷேர் ஆகக்கூடிய ஓட்ஸ். சோ எவ்வளவு பெரிய வாய்ப்பை
இந்த அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க செங்கோட்டையன் வந்து பெரிய அளவுக்கு அவரெல்லாம் சுதந்திரமா இயங்கி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சோ இங்க நடந்த இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம், இந்த இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் எங்க வந்து விஜயை இழுத்து கொண்டு போய் போட்டிருக்குது. சோ இனியெல்லாம் தமிழ்நாட்டுல இது மாதிரி இன்னொரு பெரிய மக்கள் திரளை திரட்டக்கூடிய வாய்ப்பு, அது திரை கவர்ச்சியோ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். பட் உருவாகுமானா அது கஷ்டம். அந்த உருவானத முழுமையடைய விடாம இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து ஒரு கேப்பை உருவாக்கி வச்சிருக்கிற அந்த விளைவை பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இவரை தேர்தலுக்கு முன்பு நம்பி இவரோடு கூட்டணி வைக்க வரலையோ, இவரை சிறுமைப்படுத்தி இவரால் முடியாதுன்னு பேசுனாங்களோ, எந்த காலத்திலும் நம்பிக்கை இல்லாத சக்திகளாக அறியப்படுறாங்களோ, முதுகெலும்பு இல்லாதவர்களாகவே அறியப்படுறாங்களோ, அவங்களெல்லாம் இன்னைக்கு இவருடைய இந்த நிலையை வைத்து என்ன சொல்றது, கேம் ஆடக்கூடிய, எள்ளி நகையாடக்கூடிய, மேலும் மேலும் குதிரை பேரத்திற்கு அளவுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்திடுச்சு. தேர்தலுக்கு முன்பு இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தென் மாவட்டத்துல அங்கங்க இருக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகள் எல்லாத்தையும் சேர்த்திருந்தா, தேர்தலுக்கு முன்பே விஜயனுடைய பலத்தை தங்களுடைய பலத்தை விஜய்க்கும் ஈக்குவல் ஷேர் பண்ணி ஒரு வெற்றி அடைஞ்ச ஆட்களாக இருந்திருந்தால் இன்னைக்கு பெரிய டிமாண்ட்ஸ் இருந்திருக்காது. முதல்ல ஆட்சி அமைப்போம், ஏன்னா அவங்க எதிர்பார்த்து அதுதான் அந்த மாற்று சக்தி ஆட்சி அமைக்கணுங்கிறது தான். பட் இவங்கெல்லாம் வந்து இப்ப இன்னைக்கு விஜய் நம்பிட்டு இருக்கக்கூடியவங்க, விஜய் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் விஜய்க்கு மாற்றான சிந்தனையில் தேர்தலை களம் கண்டவர்கள். விஜய் வந்துடக்கூடாது, விஜயின் மீது ஒரு அவதூறு பரப்பியவர்கள், விஜய் எல்லாம் RSS பாஜகவினுடைய முகம் அப்படின்னு அவதூறு பரப்பியவர்கள் இன்னைக்கு எங்க கொண்டு வந்து நிலைமை நிறுத்தி இருப்பார். சோ இதெல்லாம் வெறும் விஜய்க்கு மட்டும்தான் வருத்தம், விஜய்க்கு மட்டும்தான் மன உளைச்சல்னு கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வேறு ஒரு சக்தி இங்கு வந்து ஒரு மாற்றத்தை நிகழ்த்தீராதா? இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூக சிக்கல்களுக்கும் ஒரு வெளிப்படையான நிர்வாகம் அமைஞ்சு இங்க இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள் எல்லாம் சரி செஞ்சு ஒரு மெய்யான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை இட்டு கொண்டு சென்று விட முடியாதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மன பாரத்தை ஏற்படுத்தும். சோ நீ ஏதாவது ஒரு வழியில் விஜய் ஆட்சி அமைச்சிருவார் அப்படின்னாலும் கூட, ஆனால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அந்த ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் பிரதிபலிக்கும். முழுமையான சுதந்திரத்தோடு இயங்க முடியுமா? சோ இவ்வளவு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ்க்கு நடுவுல இன்றைய சூழல் இருக்குது. ஓகே, தமிழ்நாடு ஒரு நல்லதொரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும்னு ஆதரவு கொடுப்பவர்கள் கொஞ்சம் திறந்த மனசோடு இருக்கணும். தங்களுடைய இயலாமையை கொண்டு வந்து இங்க கொட்டாம, ஏதோ சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு பிரபலம் கட்சி தொடங்கின உடனே துணிச்சலா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன உடனே புதிய தமிழகம் கட்சி பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து, மிகப்பெரிய அளவுக்கு ஆத்மார்த்தமான ஆதரவை கொடுத்து உண்மையாவே இருந்தது. இன்னைக்கு தமிழக அரசினுடைய இந்த நிலையை பார்க்கும் பொழுது ஏதோ வந்து கை கெட்டியது வாய் கெட்டாததை போல ஒரு நல்ல ஒரு உச்சபட்ச நம்பிக்கையோடு இருந்தது. இன்னைக்கு வந்து அதுவும் வந்து செயல்படுத்த முடியாத ஒரு இதுல இருக்குது. அப்படியே செயல்படுத்தினாலும் பலருடைய இன்ஃபுளுசஸ் இருக்கும்னு நம்ம நினைக்கும் பொழுது வருத்தம் தான் செஞ்சது.